திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் மன்னன் எஸ் கார்த்திகேயன் ஜி திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர்களோ உங்களின் பெரும் ஆதரவோடு கரகோஷங்களுக்கு மத்தியில் பல கொடிகளை ஏற்றி வைக்க வந்து கொண்டிருக்கிறார். உடன் மாவட்ட நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள் அனைவரும் வந்து கொண்டிருக்கின்றனர். கழக தொண்டர்கள், தமிழக வெற்றி கழகத்தின் தமிழ் சொந்தங்கள் அத்தனை பேரையும் விழாவிற்கு வருக வருக என இருக்கரம் கூப்பி வரவேற்கிறோம்.
இந்த கழக கொடியை அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்கள் தங்களுடைய திருக்கரங்களால் பெருச்சிவாளைய மண்ணில் முதல் முறையாக கழக கொடியை ஏற்றுகிறார். உங்களின் பெரும் கரவாசங்களுக்கு மத்தியில் இதோ கழக கொடி ஏற்றப்படுகிறது. அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்களின் திருக்கரங்களால் பெருச்சிவாளையத்தின் முதல் முறையாக கழக வெற்றி கொடி பல்வேறு தடைகளையும் தாண்டி இதோ ஏற்றப்படுகிறது. இது ஒரு மகத்தான சாதனை. ஒட்டச்சத்திரம் தொகுதியில் கொத்தப்பட்டி ஒன்றியத்தில் அசைக்க முடியாத சக்தியாக தமிழக வெற்றிக் கழகம் உருமாறும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது. தளபதியின் அன்பு தம்பி எஸ் கார்த்திக் ராஜன் அவர்களின் திருக்கரங்களினால் கழக வெற்றிக் கொடியிலே ஏற்றப்பட்டுக் கொண்டிருக்கிறது. வெற்றி கழக கொடியே நம்ம சனத்து விதிமாறு, வெற்றி கழக கொடியே மக்கள் ஆசை நிஜமாறு, வெற்றி கழக கொடியே நம்ம சனத்து விதிமாறு, வெற்றி கழக கொடியே மக்கள் ஆசை நிஜமாறு. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்களை வரவேற்கப்படுகிறது. அடுத்தபடியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக இணை செயலாளர் அண்ணன் பழனி விஜய் சிவாதன் அவர்களை வரவேற்கிறோம். அடுத்து ஒட்டஞ்சத்திர நகர தலைமை அண்ணன் குருவரன் அவர்களை வரவேற்கிறோம். பழனி நகர தலைமை அண்ணன் விதுகுணவரனை வரவேற்கிறோம். பழனி நகர தலைமை அண்ணன் பாலன் அவர்களை வரவேற்கிறோம். அண்ணன் குட்டி எம் மதன் ஒட்டச்சத்திர நகர முன்னாள் தலைவர் வருக என வரவேற்கிறோம். அண்ணன் மாவட்ட அமைப்பாளர் முகமது இக்பால் அவர்களை வருக என இருவரும் கூப்பி வரவேற்கின்றோம். பேரூர் நிர்வாகி அண்ணன் சின்னாரண்ணன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். ஒன்றிய மேற்கொன்றிய தலைமை அண்ணன் சின்னாரண்ணன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம். அடுத்து திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் கப்பமட்டி ஒன்றிய பிரபஞ்சன் அவர்களை வருக என வரவேற்கின்றோம்.
தொப்பம்பட்டி ஒன்றிய சிவகாமி செல்வகுமார் மகளிரணி அவர்களை வருகிறவர்களும் மஞ்சுளா ஜெகதீஷ் அவர்களை வரவேற்கப்படுகிறது. திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயற்குழு உறுப்பினர் வி விக்னேஷ் அவர்களை என வரவேற்கின்றோம். தொண்டவேணி மாவட்ட அமைப்பாளர் அண்ணன் வளசண்டன் அவர்களை இருவரும் கூப்பி வரவேற்கின்றோம். அமைதியா சிறிது நேரம் அப்படியே உட்காருங்க. நிக்கிறாங்க அப்படியே பின்னாடி உட்காருங்க, நல்லா இருக்கும். ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் ரவியண்ணன் அவர்களை வருக என தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய சார்பாக வரவேற்கின்றோம். கழக செயல் வீரர்களான அண்ணன் பி வசந்தகுமார் அவர்களை மேலே கலைக்கின்றோம். கழக செயல் வீரரான யுவராஜ் என்கிற கருப்புச்சாமி அவர்களை மேலே கலைக்கின்றோம். பழனி நகர அண்ணன் முத்துப்பாண்டி அண்ணன் மாரிமுத்து அவர்களை மேலே கலைக்கின்றோம். கழக செயலாளரான செல்வகுமார் பெருச்சிவாலயம் அவர்களை மேலே கழிக்கின்றோம். கழக தலைமை பேச்சாளர் கௌதம் மாரிமுத்து அவர்களை மேலே கழிக்கின்றோம். பழனி மகளிர் அணி ஜெயலட்சுமி அவர்களை மேலே கழிக்கின்றோம். எங்கள் அண்ணன் அமோதன் அவர்களை வருக என பெருச்சிவாலயம் கிளை சார்பாக வரவேற்கின்றோம். பிரபண்ணா வாங்க பிரபண்ணா வாங்க. எல்லாரும் கொஞ்சம் எழுந்துங்க. தமிழ் தாய் வாழ்த்து நீராறும் கடலுடுத்த நிலமழந்தை கெளிலொழுகும் சீராறும் மதனமென நிகழ்வகத கண்டமிதில் தெக்கணமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திரை முதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே உன் சீரிழமை
திறந்து என்று செயல் மறந்து வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே வாழ்த்துதுமே. கழகத்தின் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வரவேற்புரை ஆற்றுவதற்கு பழனிக்குமார் அவர்கள், கோட்டத்துறை பகுதி தலைமை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியம் கோட்டத்துறை பெருச்சிபாளையம் கிளையில் இன்று கொடியேற்ற வருகை தந்துள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேலும் விழாவை சிறப்பிக்க வந்துள்ள திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இணை செயலாளர் அண்ணன் பழனி விஜய் சிவா அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். மேற்கு மாவட்டம் பழனி நகர பாலன் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். ஒட்டஞ்சத்திரம் நகர தலைமை குருவருண் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பழனி நகர தலைமை அண்ணன் மிதுன் மனோன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் முன்னாள் நகர தலைவர் குட்டி எம் மதன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பேரூர் நிர்வாகம் அண்ணன் சின்னவண்ணன் அவர்களை வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட ஒன்றிய தொப்பம்பட்டி ஒன்றியம் அண்ணன் பாசத்திற்குரிய அண்ணன் முகமது சின்னானன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சிவகாமி செல்வகுமார் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் மஞ்சுளா ஜெகதீஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் தம்பி பி விக்னேஷ் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவை சிறப்பாக செயல்பட்டு விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் கழக செயல் வீரர்கள் அண்ணன் பி வசந்தகுமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் யுவராஜ் என்கிற கருப்புசாமி அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம். தொப்பம்பட்டி மேற்கு ஒன்றிய செல்வகுமார் பெருச்சிபாளையம் அண்ணன் அவர்களை வருக வருக என வரவேற்கின்றோம். தலைமை பேச்சாளர் அண்ணன் கௌதம் மாரிமுத்து அவர்களை வருக வருக என தொப்பம்பட்டி ஒன்றியம் சார்பாக வரவேற்கின்றோம். பழனி நகரம் அண்ணன் பிரவீன் அவர்களை வருக வருக எனவும் வரவேற்கின்றோம். தொப்பம்பட்டி ஒன்றிய கோரிக்கலவு பேச்சாளர் தீபன் சக்கரவர்த்தி அவர்களை வருக வருக என பெருச்சிபாளையம் கிளை சார்பாக வரவேற்கின்றோம். மேலும் வருகை தந்துள்ள அனைத்து நிர்வாகிகளும் கழக தோழர்களும் தோழிகளும் அனைவரையும் தொப்பம்பட்டி ஒன்றியம் சார்பாக வருக வருக என இருகரம் கூப்பி வரவேற்கிறோம். அடுத்தபடியாக சிறப்புரையாற்ற கோகிலவாணி அவர்களை மேடை கலைக்கின்றோம். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு கார்த்திக் ராஜா அண்ணா அவர்களையும் பொதுமக்கள் அனைவரையும் கொடியேற்று விழாவிற்கு வருக வருக என வரவேற்பதில் பெருமிதம் கொள்கின்றேன். வணக்கம். தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும். பொதுவா இந்த அரசியல்ல விஜய் அண்ணாவை எல்லாரும் என்ன சொல்றாங்க, எதுக்கு விஜய் அண்ணாக்கு அரசியல் வேணும்
அவங்க படம் நடிச்சுட்டு போகலாமேங்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு பதில் சொல்கிற மாதிரி தான் நான் வந்து பேச போகிறேன். அமைதியாக தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை ஊளையிட்டு எழுப்பிவிட்ட ஓநாய் கூட்டம் இன்று சிங்கத்தின் கர்ஜனையை பார்த்து பயந்து ஓடுகிறது. வேற யாருங்க, நம்ம டிஎம்கேவை தான் நான் சொல்கிறேன். டிஎம்கே உங்கள் ஆட்சியை நீங்கள் ஒழுங்காக பண்ணியிருந்தா எங்கள் அண்ணா அவரோட வழியில் பண்ணுற நல்லதெல்லாமே அவர் பண்ணிட்டு போயிருப்பார். உங்கள் ஆட்சியில் ஊழலை மட்டுமே பார்த்து பார்த்து தமிழ்நாடு மக்களின் நிலை அறிந்து அரசியல் என்னும் களத்தில் குதித்தவர் எங்கள் தளபதி அண்ணா. யாருக்காகவும் தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் விட்டு கொடுக்காத ஒரு தலைவர் எங்கள் அண்ணா. பணம் இருந்தால் யார் வேணாலும் தலைவர் ஆகலாம், அரசியலுக்கு போகலாம். டிஎம்கே அனைவரும் சமம், அனைத்திலும் சமம் என்கின்ற ஆட்சி வந்து விட்டது. அது உங்களுக்கு தெரிகிறதா? இனி வரும் காலங்களில் தளபதி மட்டுமே தலைவர், தளபதி மட்டுமே தலைவர். பொதுக்குழுவில் சொன்ன மாதிரி இனி தொடர்ந்து பயணிப்போம். மக்களின் கஷ்டங்களை குறைகளையும் கேட்டு முடிந்தவரை மக்களின் குறைகளை நிறைகளாக மாற்றுவோம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்தேன். என்னன்னா விஜய் என்ன அப்படி பண்ணாரு, எதுக்கு அவர் அரசியல் வராரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ என்னென்னு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன், ஓகேங்களா? இலங்கை தன்னின பிரச்சனைக்கு குரல் கொடுத்தவர் எங்கள் அண்ணா. அது மட்டும் இல்லாமல் தன் ரசிகர்கள் மூலம் சுமார் 1 லட்சம் தந்தி பிரதமர் அலுவலகம் சென்றடையும்படி செய்தவர். தமிழ்நாடு முழுக்க எங்கெல்லாம் இலவச கணினி மையம் அமைக்க முடியுமோ அங்கெல்லாம் அமைச்சிருக்காரு. ஒசூரில் இலவச பள்ளிக்கூடத்தை திறந்து வச்சிருக்காரு. ஏழை பெண்களுக்கு 51 சீர்வரிசைகள் கொடுத்து எத்தனையோ ஊர்களில் இலவசமாக திருமணங்கள் நடத்தி வைத்தார் நம்ம தலைவர். தளபதி பிறந்த நாள் அன்று பிறக்கும் அனைத்து குழந்தைகளுக்கும் தங்க மோதிரங்களை பரிசளிப்பாக நமது அண்ணா தந்துள்ளார். எத்தனையோ ஏழை மக்களுக்கு இலவசமாக தையல் மிஷின்கள் வழங்கியுள்ளார். சிவகாசி, திருநெல்வேலி, ஈரோடு, புதுக்கோட்டை, திருச்சி, மதுரை, விழுப்புரம், பாண்டிச்சேரி தமிழகம் முழுக்க நேரில் சென்று நல திட்டங்களை செய்தவர் நம் தளபதி. சுனாமி நிவாரண நிதிக்கு உண்டியல் ஏந்தி தெரு தெருவாக அலைந்தார். ஒன் மேன் ஆர்மிங்க எங்க அண்ணா. கார்த்திக் அண்ணாக்கு ஒன்று சொல்கிறேன். ஸோ சேர வேண்டிய இடத்துல இந்த செய்தியெல்லாம் சேர்த்துவீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி பார்த்தேன், பஸ்ஸில் கூட வந்து குடிச்சிட்டு பஸ்ஸில் ஏறுறாங்க எல்லாருமே. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்கிறது, தனிப்பட்ட ஒரு பஸ் அமைச்சு கொடுத்துருங்க. பெண்கள் வர பஸ்ஸில் அவங்க வர வேணாம். ஏன்னா வந்து ஒரு அண்ணா கண்டக்டர் அண்ணா இங்கே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த அண்ணா இருந்த பஸ்ஸில் தான் அவனை அடித்து வெளியில் தள்ளி விட்டாங்க. சரிங்களா? அப்படி வர மாதிரி இருந்த குடித்தவங்க யாருமே வர வேணாம் எங்கள் பஸ்ஸில். அப்படி இல்லைன்னா பெண்களுக்குன்னு ஒரு பஸ்ஸு கொடுத்துருங்க. இலவச பேருந்து நாங்கள் கேட்கல, எங்களுக்கு அது வேணாம். மாதம் 1000 ரூபா தரீங்க, அதுவும் எங்களுக்கு வேணாம். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகளை இப்போ தீர்த்து வச்சா நல்லாயிருக்கும். ஓகேங்களா? நன்றி, வணக்கம். ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் சுமன் பாலாஜி வெங்கட் அவர்களை மேடை கலைக்கின்றோம். அடுத்தபடியாக வெங்கடேஷ், அடுத்தபடியாக கொள்கை விளக்க எழுச்சியுரை நமது திண்டுக்கல் மாவட்டத்தின் கொள்கை முரசு இடிமுழக்க பேச்சாளர் பாசத்திற்குரிய சகோதரர் கௌதம் மாரிமுத்து மாவட்ட கழக பேச்சாளர்களை எழுச்சியுரை ஆற்ற அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம், அவையோருக்கு மறுவணக்கம். இங்கு குழுவில் இருக்கக்கூடிய அத்தனை தமிழ் சொந்தங்களுக்கும் எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர், செயல் வீரர், தளபதியின் அன்பு தம்பி, நமது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் நம்பிக்கை நட்சத்திரம் அண்ணன் கார்த்திக் ராஜன் அண்ணன் அவர்களுக்கு எனது பணிவான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்றும் கழக நிர்வாகிகள், மாவட்ட நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், நகர நிர்வாகிகள், பேரூர் நிர்வாகிகள் என அத்தனை கழக தோழர்களுக்கும் நம் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தமிழ் வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். இதுதான் நம்ம கொள்கை கோட்பாடு. நம்ம கொள்கை கோட்பாட பல மேடைகளை நம்ம பேசியிருக்கிறோம், கொள்கை தலைவர்களை பற்றி பேசியிருக்கோம். இன்னைக்கு ரொம்ப மிக நுட்பமான ஒரு தலைப்பை நான் பேசணும்னு நினைக்கிறேன் இந்த இடத்துல. திராவிடமும் தமிழ் தேசியமும் நமது இரு கண்கள் அப்படின்னு தளபதி சொன்னாரு. இந்த திராவிடத்திற்கும் தமிழ் தேசியத்துக்கும் நிறைய பேருக்கு வேறுபாடு தெரியறதில்ல, ரெண்டையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. சோ இந்த தமிழ் தேசியத்திற்கும் திராவிடத்திற்கும் என்ன வேறுபாடு, ஏன் இரண்டும் இந்த தமிழ் சமூகத்திற்கு மிக மிக முக்கியம் என்பதை இந்த பொதுக்குழுவில் நான் எடுத்துரைக்க போகிறேன். திராவிடம் என்றால் என்ன? திராவிடம் என்பது அது ஒரு மொழியை சார்ந்தவர்களுக்குரியதா என்று கேட்டால் கிடையாது, அது ஒரு இனத்தை சார்ந்தவர்களுக்கு என்று கேட்டால் கிடையாது. திராவிடம் என்பது ஒரு கருத்தியல். அது எதை சார்ந்த கருத்தியல்? சமத்துவத்தை சார்ந்த கருத்தியல், சகோதரத்துவத்தை சார்ந்த கருத்தியல், மானுடத்தின் தேவைக்கான கருத்தியல். எதுவெல்லாம் ஆரியத்திற்கு எதிரோ, எதெல்லாம் மனிதகுலத்துக்கு தேவையோ அதுதான் திராவிடம். திராவிடத்தையும் தமிழ் தேசியத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. நிறைய பேர் அரசியல் புரியாம இதை பத்தி பேசுவாங்க, அது மிக மிக தவறு. தமிழ் தேசியம் என்பது என்ன? தமிழ் பேசக்கூடிய அனைத்து மக்களும் சாதி மத பேதங்களை கலந்து, இனவேற்றுமைகளை கலந்து நம் தமிழ் சமூகத்தின் முன்னேற்றத்திற்காக பாடுபட வேண்டும். அதுதான் தமிழ் தேசியத்தின் அடிப்படை கட்டமைப்பு. திராவிடம் இல்லாமல் ஒருபோதும் தமிழ் தேசியம் இயங்காது. தமிழ் தேசியம் இல்லாமல் ஒருபோதும் திராவிடத்தை தூக்கி பிடிக்க முடியாது. திராவிடம் இருந்தால் மட்டுமே தமிழ் தேசியம் வாழும். திராவிடத்தை ஒருபோதும் ஒதுக்க முடியாது. இது நான் சொன்ன கருத்து அல்ல, அறிஞர் அண்ணாவில் ஆரம்பித்து பண்டிதர் வரைக்கும் அத்துணை பேரும் இதை மேற்கோள் காட்டி அனைத்து மக்களுக்கும் எடுத்துரைத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாம நம்ம கொள்கை கோட்பாடுகள்ல மிக 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 ரொம்ப முக்கியமான ஒரு கருத்து இருக்குது, அதுதான் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு. இப்படி ஒரு மகத்தான தலைவரை தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரைக்கும் இந்த தமிழகம் சந்திச்சதே கிடையாது. வெளிப்படையாக பொதுவெளியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பிரகடனப்படுத்திய ஒரே தலைவர் நம்முடைய கொள்கை தலைவர், நம்முடைய தளபதி விஜய் அவர்கள். வேற எந்த தலைவருக்கும், அரசியல் கட்சி தலைவருக்கும் இந்த துணிச்சல் இருக்கவே இருக்காது. ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்கிற அற்புதமான கருத்தை முன்வைத்திருக்கிறார். நம்ம ஆட்சிக்கு வருவோம் 2027, அது தவிர்க்க முடியாத உண்மை. அப்படி நம்ம ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு அமைச்சர்கள் பதவி கொடுப்போம். தமிழகத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரும் ஆகச்சிறந்த அரசியல் மாற்றத்தை நிகழ்த்தி காட்டுவோம். விளிம்புநிலை மக்களுக்காக போராடக்கூடிய தலைவர் யாராக இருந்தாலும் சரி துணை முதல்வர் பதவி கொடுப்போம் என்று நான் சொல்லவில்லை, நம் தங்க தளபதி சொல்லி இருக்கிறார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று வேறு எந்த தலைவருக்காக இந்த துணிச்சல் இருக்கிறதா? பொதுவெளியில் உங்களால் பிரகடனப்படுத்த முடியுமா? அப்படி ஒரு ஒப்பற்ற தலைவர் தான் நம்முடைய தளபதி. அதனால்தான் இங்க அத்தனை மக்களும் காசு பணத்துக்காக அல்ல, ஏதோ திரை கவர்ச்சிக்காக அல்ல, இந்த தமிழ் சமூகத்தின் ஏதோ ஒரு மாற்றம் நிகழ்ந்துவிட போகிறது, அதற்கு தளபதியின் கையை பிடித்துக் கொண்டு நாம் எல்லாம் நடந்து செல்வோம் என்று இந்த அத்தனை கூட்டமும் வந்திருக்கிறது. அதுதான் உண்மை. நேற்றைக்கு முன்தினம் நடந்த பொதுக்குழுவில் ஒரு மிக தெளிவான உரையை நிகழ்த்தினார் நம்முடைய தளபதி. அதில் சொன்னார், இங்க போட்டி ரெண்டே பேருக்கு தான், ஒன்னு டிஎம்கே ஒன்னு டிவிகேன்னாரு. மறுக்க முடியாத உண்மை. ஏதோ ஒரு மேடையில பேசிட்டு போயிட்டார் அப்படின்னு நினைப்பீங்க. அதற்கு அடுத்த நாள் நேற்று சி ஓட்டர் அப்படிங்கிற கருத்து கணிப்பு டைம்ஸ் ஆஃப் இந்தியா நடத்த கருத்து கணிப்புல விருப்பமான மக்களின் முதல்வர் அப்படிங்கிற கருத்து கணிப்புல முதலிடத்துல யாரு? நம்முடைய இப்ப ஆண்டு கொண்டு இருக்கக்கூடிய மு.க. ஸ்டாலின் 27% வாங்கி முதலிடத்தில் இருக்காரு. இரண்டாவது இடத்துல யாருன்னு பார்த்தா இதுவரைக்கும் பல தேர்தல்களை சந்தித்த அப்படி யாராவது இருப்பாங்கன்னு பார்த்தா அப்படி கிடையாது. இதுவரைக்கும் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத தமிழக வெற்றி கழகத்தின் தளபதி விஜய் அவர்கள் 17% வாக்குகளை பெற்று தமிழக மக்களின் விருப்பமான முதல்வரில் 2ஆம் இடம் பிடித்திருக்கிறார். இது மக்களின் முடிவு. இன்னும் ஒரு தேர்தலை கூட சந்திக்கலாம். நாம இன்னும் ஆட்சி அதிகாரத்துக்கு நம்ம வந்தது கிடையாது. ஆனா அதற்கு முன்பாகவே மக்கள் தங்களுடைய தீர்ப்பை வழங்கிவிட்டார். நீங்களா சொல்றீங்க அண்ணன் விஜய் அவர்கள் பொதுவெளிக்கு வர மாட்டேங்கிறாரு, டிஎம்கே நேரா எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு, ஒன்றிய அரசு நேரா எதிர்த்து பேச மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லி சும்மா இருந்த சிங்கத்தை நீங்க எல்லாம் உசுப்பேத்தி விட்டீங்க. அதனால பொதுக்குழுல சொன்னாரு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு சொன்னாரு. பேரை மட்டும் வீராப்பா சொன்னா போதுமா அவர்களே அப்படின்னாரு. நீங்க விட்டுட்டு போயிருந்தீங்கன்னா அழகா அவர் சொன்ன பாயிண்ட்ல டீசன்ட் அப்ரோச், டீசன்ட் அட்டாக் அப்படின்னு அழகா அரசியல் பண்ணிட்டு போயிருப்பாரு. நீங்க தானே கேட்டீங்க பேரை நேரா சொல்லுங்கன்னு சொல்லிட்டாரா? களத்துக்கு வாங்கன்னு கேக்குறீங்க. களத்துக்கு வருவார். கண்டிப்பாக மக்களோடு மக்கள் தோளோடு தோளாக நிற்பார். அன்றைக்கு இந்த தமிழகத்தில் ஆக பெரும் அரசியல் புரட்சி நடக்கும். நீங்கள் இன்றைக்கு எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இன்றைக்கு டிஎம்கே சொல்றாங்க
தளபதியை வந்து பின்னாடி இருந்து பிஜேபி தான் இயக்குது, பிஜேபியோட பி டீம் தான் தளபதி அப்படிங்கிறாங்க. சரி, இந்த பக்கம் பிஜேபி என்ன சொல்றாங்க, டிஎம்கேவோட பி டீம் தான் தமிழக வெற்றி கழகம், அவங்கள பின்னாடி இருந்து இயக்கிறது திமுக அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றை சொல்லட்டுமா, நம்முடைய தளபதி யார் இயக்குகிறார் தெரியுமா? ஒரே ஒருவர் தான் இயக்குகிறார். அவர் யாரு? ஹச் வினோத். ஜனநாயகன் படத்திற்காக அவர் தான் இப்போது தளபதியை இயக்கிக் கொண்டிருக்கிறார். அந்த படம் முடிந்த பிறகு தளபதி இயக்கக்கூடிய ஆற்றல் மிகு சக்தி யார் தெரியுமா? தமிழக மக்களாகி நீங்கள் தான். தளபதி இயக்கக்கூடிய ஒற்றை சக்தி இந்த தமிழக மக்கள். உயிர் உள்ள வரை, இந்த உடம்பில் சக்தி இருக்கும் வரை, தமிழக மக்களுக்காக இறுதி மூச்சு வரை களத்தில் நின்று போராடக்கூடிய இந்த தமிழ் மக்கள் கைப்பிடித்து உயர்த்தி கொண்டு போற ஒற்றை தலைவர் நமது தளபதி. அது மறுக்க முடியாத உண்மை. இன்னைக்கு எத்தனையோ திரைத்துறையிலிருந்து அரசியலுக்கு வந்திருக்காங்க, நம்ம பல பேரை பார்த்திருக்கோம். ஆனா அவங்களுக்கெல்லாம் இல்லாத ஒரு தனித்தன்மை நம்ம தளபதிக்கு என்ன இருக்கு அப்படின்னா, முதல்ல கட்சியை பதிவு செய்து கட்சி ஆரம்பிச்ச பிறகாடி பல்வேறு விமர்சனங்கள். சார், அவர் முதல்ல பொதுவெளிக்கு வரட்டும், கட்சி பேரை சொல்லட்டும், முதல்ல ஒரு மாநில மாநாட்டை நடத்தி காட்டட்டும், அங்க கொள்கை கோட்பாடு அவர் எடுத்து சொல்லட்டும், என்ன பண்றாருன்னு பார்ப்போம். நாங்க ஒட்டுமொத்த தமிழகமும் ஒட்டுமொத்த இந்திய அரங்கமும் பிரமித்து பார்க்கக்கூடிய அளவில் ஒரு மாநில மாநாட்டை நடத்தினாரு, அங்க கொள்கை கோட்பாடுகளை பிரகடனப்படுத்தினாரு. அதோட மட்டுமா, செயல் திட்டங்கள் அத்தனை ஒவ்வொன்றும் அப்படியே நெத்தி போட்டில் அடிச்ச மாதிரி இருக்கு. 120 மாவட்ட செயலாளர்கள் ஏறக்குறைய அத்தனை பேரும் தகுதி பார்த்து, திறமை பார்த்து, காசு பணம் பார்க்கல, ஜாதி மதம் பார்க்கல, மக்களுக்கு நல்லது செய்வானா அப்படிங்கறத மட்டும் ஒற்றை அளவுகோலாக வைத்து ஏறக்குறைய 120 மாவட்ட செயலாளர் நியமித்திருக்கிறார். அத்தனை பேரும் இன்று தளபதியின் முகமாக அத்தனை மாவட்டம் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். எந்த பணபலமும் கிடையாது, எந்த படைபலமும் கிடையாது. எத்தனை தடைகள் வந்தாலும் தளபதியின் ஒற்றை மந்திரத்தை உயிர்ப்போடு பிடித்துக் கொண்டு இந்த மக்களுக்கு உதவி செய்வோம், இந்த மக்களின் வாழ்வில் முன்னேற்றத்தை ஏற்படுத்துவோம் என்கிற ஒற்றை காரணத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். 2026 ஆட்சி அதிகாரம் மாறும், அன்று எல்லாமே மாறும், நம்பிக்கையோடு இருப்போம். அது மட்டும் இல்லாம இன்னும் பல்வேறு கருத்துக்களை நாம சொல்லணும். அந்த வகையில பார்த்தோம்னா, இன்னைக்கு சோசியல் மீடியாவில் எடுத்துக்கிட்டோம்னா, சேட்டலைட் சேனல் ஆரம்பிச்சு சாதாரண யூடியூப் வரைக்கும் தலைவர் ஒரு பிரச்சனையை கையில எடுத்துட்டா அது தீயா பரவுதுங்க. எந்த பிரச்சனை எடுத்தாலும், நேற்று பொதுக்குழு பேசி முடிக்கிறாரு, நேற்றைக்கு முன்தினம் பொதுக்குழுல பேசி முடிக்கிறாரு. பேசி முடிச்ச உடனே டிவியில என்னடா பேசுறாங்கன்னு பார்த்தா எந்த சேனல் ஓபன் பண்ணாலும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் இந்த கருத்தை சொல்லியிருக்காரு. அவருடைய கருத்துக்கு நீங்க என்ன பதில் கருத்து சொல்றீங்க அப்படிங்கறதான் கேட்கிறாங்க. எந்த தலைவர், ஆளுங்கட்சியாகட்டும், எதிர்கட்சியாகட்டும், இடதுசாரிகளாகட்டும், வலதுசாரிகளாகட்டும், அத்தனை கட்சிக்காரரும் ஒற்றை சொல்லாக கேட்கக்கூடிய ஒரே கேள்வி, தளபதியின் கருத்திற்கு உங்களது கருத்து என்ன? இதுல இருந்தே தெரிய வேண்டாமா தமிழகத்தின் அரசியலை தளபதியை தவிர்த்து இயக்கவே முடியாது என்பது? இன்றைக்கு தமிழக அரசியலில் தளபதி விஜயை தவிர்க்கவே முடியாது. இன்னும் களத்துக்கு வரல, ஒரே ஒரு கமிட்மெண்ட், அந்த ஒரே ஒரு படம், அந்த படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் நீ என் வாழ்நாளில் படம் கிடையாதுன்றாரு. மக்களுக்காக முழு நேரமாக அரசியல் செய்ய போகிறேன், களத்திற்கு வந்து மக்களோட மக்களாக நிற்க போகிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி வந்து நின்றால் இந்த தமிழகம் தாங்குமா? எதிர்க்கட்சிகள் நீங்கள் தாங்குவீர்களா? இன்றைக்கு எதிர்க்கட்சி, அறிவிக்கப்படாத எதிர்க்கட்சி, நாளைக்கு அறிவிக்கப்பட்ட ஆளுங்கட்சி தமிழக வெற்றி கழகம். அது மறுக்க முடியாத உண்மை. இறுதியாக ஒரு நம்ம தலைவர் சைடுல ஒரு குட்டி கதை சொல்லி நான் என்னோட உரையை முடிச்சுக்கிறேன். ஒரு கிளி, ஒரு காக்கா, ரெண்டும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வனத்துக்குள்ள வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஒரு நாள் ஒரு வேடன் அந்த வனத்துக்கு போறான். அந்த கிளி காக்கா ரெண்டு பேர்த்தையும் புடிச்சிட்டு வந்து வீட்டில் வச்சிடறான். பார்த்தா காக்காவை ஃப்ரீயா பறக்க விட்டுறான், கிளிய கூண்டுக்குள்ள அடைச்சிடறான். இந்த கிளிக்கு ஒரே சந்தேகம், ஏன் காக்கா நீயும் நானும் நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் தான், நம்ம ரெண்டு பேர்த்தையும் ஒன்னாத்தான் இந்த வேனை புடிச்சிட்டு வந்தான், ஒன்னை மட்டும் வெளியே விட்டுட்டான், கிளியாகிய என்ன மட்டும் ஏன் இந்த கூட்டுக்குள்ள அடைச்சி வச்சிருக்கான் அப்படின்னு கேக்குது. அதுக்கு கிளி ஒரு பதில் சொல்லிச்சு பாருங்க, காக்கா நீ பேச மாட்ட, காக்கான்னு கரைவ, ஆனா நான் பேசுறேன். அப்ப பேசக்கூடிய யாராக இருந்தாலும் கூண்டிற்குள் அடைக்கப்படுவார்கள். பலியிடத்தில் வெட்டப்படுவது ஆடுகளைத்தான், சிங்கங்கள் அல்ல. நாம அத்தனை பேரும் தமிழக வெற்றி கழகத்தின் சிங்கங்கள். அரசியல் பேசுவோம், அரசியல் தான் நமக்கான அதிகாரத்தை பெற்றுத்தரும், அதில் மாற்று கருத்து கிடையாது. இன்றைக்கு இந்த பேச்சுவார்த்தையின் முதல் கூட்டத்தில் முதலாக பேசியது ஒரு பெண்மணி, கோயில வணிகர் அன்பு சகோதரி. இதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் மிக முக்கியமான கருத்தாம்சம். எங்கு போனாலும் நாங்கள் மகளிருக்கும்
முக்கியத்துவம் கொடுப்போம். ஆக சிறந்த அரசியல் மாற்றம் மகளிரிடமிருந்து தான் துவங்கும். அவர்களுக்கு தெரியும் யாரை செலக்ட் பண்ணணும், யாரை ஆட்சி படத்தில் அது உட்கார வைக்கணும், யாரை வீட்டுக்கு அனுப்புங்கிறது தமிழக மக்களாகிய இந்த மகளிர்களுக்கு நன்றாக தெரியும். இந்த அரங்கம் முழுக்க குழுமிருக்கூடிய மகளிர்கள் 2026 தனது ஒற்றை விரலால் சம்பத்தை அடியைப்பார்கள் இந்த ஊழல் மலிந்த ஆட்சிக்கு, விடியல் அரசு இருக்கக்கூடிய இந்த விடியாத ஆட்சிக்கு என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க தளபதி, வளர்க தமிழ். அடுத்தபடியாக மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகராஜன் அவர்கள் கைகளால் பகுதி செயலாளர் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார். தும்பலப்பட்டி கிளை கழக செயலாளர் விஜய் என்கிற மாயவன், அடுத்தபடியாக பெருச்சுவாரியம் கிளை செயலாளர் பிரபு மதன், காளிமுத்து, தினேஷ் சால்வை அணிவித்து தமிழக வெற்றி கழக வேஷ்டி அன்பளிப்பாக அளிக்கப்படுகிறது. பெருச்சுவாரியம் பிரபு, காளிமுத்து, தினேஷ் கல்துறை ரமேஷ் நாகராஜ், கல்துறை ரமேஷ் நாகராஜ், கோட்டத்துறை நாகராஜ் ராஜ்குமார், வரிசை அப்படி வந்துட்டே இருங்க. கோட்டத்துறை நாகராஜ் ராஜ்குமார், கல்துறை ரமேஷ் நாகராஜ், மானூர் மலர்விழி மணிகண்டன், மானூர் மலர்விழி மணிகண்டன், வேலுகரப்பட்டி மனோஜ் மதுரவேல், மேலூர்பட்டி கிளை சார்பாக அண்ணனுக்கு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. கேமரா பாருங்க. வரிசையா ஒன் பை ஒன்னா வந்துட்டே இருங்க. பேர் சொன்னவங்களா? நான் அப்படியே கேமரா பாருங்க. இந்நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு செய்து கொடுத்த திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றிய
எஸ் மணிகண்டன் அண்ணன் அவர்களை வாழ்த்த வயதில்லை வணங்குகிறோம். அடுத்தபடியாக தலைமை பேச்சாளர் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கொடியேற்று விழா மற்றும் கொள்கை விளக்க பொதுக்கூட்ட விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் மாவட்ட செயலாளர் அவர்களுக்கும் ஏனைய நிர்வாகிகளுக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் நண்பா நண்பி அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு இந்த பொதுக்கூட்டத்தில் இருக்கும் மகளிர்களை பார்க்கும் பொழுது அவ்வளவு பெருமையாக உள்ளது. இந்தியாவிலே எந்த இயக்கத்திலுமே பெண் தலைவர்களே கொள்கை தலைவர்களாக கொண்ட ஒரே ஒரு இயக்கம் தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். அதற்கடுத்து இந்த சட்டமன்ற தொகுதியில் 29 ஆண்டுகளாக சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும் அண்ணன் அர சக்கரபாணி அவர்களின் செயல்பாடு மிகவும் வேதனை அளிக்கும் செயல்பாடு. இந்த ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியிலே எந்தவித வளர்ச்சியும் அடையாமல் அவர் பார்த்துக் கொள்வதுதான் அவர் முதல் வேலை. அவருடைய ஒரே ஒரு கொள்கை மக்களை வாக்காளர்களை பார்ப்பது மட்டுமே. வாக்காளர்களுக்கு தேர்தல் நேரத்தில் வேண்டியவற்றை கொடுத்து அதன் மூலம் வெற்றி அடைவதுதான் அவருடைய ஒரே இலக்கு. இந்த ஒட்டஞ்சத்திர சட்டமன்ற தொகுதியில் ஒரு ஊரில் கூட எந்தவித வளர்ச்சியும் அடையாதவாறு அவர் நன்கு பார்த்துக் கொண்டிருக்கிறார். அண்ணா, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்களது அரசியல் இறுதி அத்தியாயம் இந்த பெருச்சிவாளையம் மண்டியிலிருந்து எழுதப்படுகிறது. 2026ஆம் ஆண்டு ஒட்டஞ்சத்திரத்தின் சட்டமன்ற வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் தமிழக வெற்றி கழகத்தின் உறுப்பினர் தான் என்று எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். திமுகவின் அடிமை சில பேர் இருப்பாங்க. பிஜேபிக்கு திமுகவுக்கு பெரிய வித்தியாசம் இருக்காது. பிஜேபி காரங்க பாத்தீங்கன்னா இந்த டிவி டிபேட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா பிஜேபிக்கு வர மாட்டாங்க, அரசியல் விமர்சனம் வருவாங்க. அதே மாதிரிதான் திமுக வருவாங்க. இந்திரகுமார் ஒருத்தர் கேள்வி கேட்டார், தாவேகாவுக்கு என்ன கொள்கை இருக்கிறது? நான் கேட்க, திமுகவுக்கு என்ன கொள்கை இருக்கு? உங்க கொள்கையை சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டாங்க. என்னன்னா அவங்க கொள்கை என்னன்னா கொள்ளையடிக்கிறது, திருடுறது, மக்கள் பணத்தை கொள்ளையடிக்கிறது. இது மட்டும்தான் அவங்களோட கொள்கை. திருடர்களே நாட்டை ஆளும் போது நடிகர்களே ஆளக்கூடாது, ஏன் தலைவர் ஆகக்கூடாது? சும்மா ஒண்ணு எங்க அண்ணன் வரல, படத்துக்கு 250 கோடி சம்பளம் அதை வேணான்ட்டு தமிழக மக்களுக்கு நன்மை செய்யணும் எங்க அண்ணன் வந்திருக்காரு. உங்களை மாதிரி எல்லா இடத்துல எந்தெந்த இடத்துல ஊழல் பண்ணணும்னு எந்தெந்த இடத்துல ஊழல் செய்யலாம்னு இரவு பகலா யோசிச்சு ஊழல் செய்யல எங்க அண்ணன். அப்புறம் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன், இறுதியா சொல்லிக்கிறேன், இதோட முடிச்சுக்கிறேன். நான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களுக்கு மட்டும் நான் முன்னாள் ஒரு தொண்டராய் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த காரணத்தால் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் சொன்ன ஒரு சொல், எனக்கு பின்னாலும் இந்த இயக்கம் 100 ஆண்டுகள் இருக்கும் என்று. ஆனால் அதை அம்மா அவர்கள் இருந்த பின் 6 ஆண்டுகளிலே முடித்து விட்டனர். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இந்த மாபெரும் இயக்கத்தை பிஜேபி என்ற சனாதனவாதிகளிடம் அடமானம் வைத்து விட்டார். தயவு செய்து தொண்டர்களே, அதிமுக தொண்டர்களே, நீங்கள் விரும்பும் இயக்கம் தமிழக வெற்றி கழகம், புரட்சி தலைவர் ஆசைப்பட்ட இயக்கம் தமிழக வெற்றி கழகம். தயவு செய்து இந்த தேர்தலிலே எங்களுக்கு வாக்களித்து 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலிலே அண்ணன் தளபதி விஜய் அவர்களை முதல்வராக்கி அதுவே உங்களது கடமையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தொப்பம்பட்டி ஒன்றிய தலைமை அண்ணன் முகமது ஜின்னா அவர்களை உரையாற்ற அன்போடு அழைக்கின்றோம். அன்பிற்குரிய எங்களது திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் செயலாளர் கார்த்திக் ராஜன் அவர்களையும், மேலும் திண்டுக்கல் மேற்கு மாவட்டத்தின் இணை செயலாளர் எங்களுடைய பழனி சிவானன் அவர்களையும், நகர செயலாளர்கள் என்னுடைய இரு கண்கள் மிதுனன் அவர்களையும், மேலும் அருணனன் அவர்களையும், மேலும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் எங்களுடைய பினான்சியர் பாலனன் அவர்களையும், மேலும் இந்த மேடைகள் வீட்டிற்கும் என்னுடைய சகோதர சகோதரிகள் சிவகாமி அக்கா, மஞ்சுளா அக்கா, மேலும் அனைவரையும் வணங்கி வரவேற்றவனாக என்னுடைய இந்த சிறு உரையை ஆரம்பம் செய்கிறேன்.
தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் இன்று ஒரு முறை நாங்கள் கீரனூர் பேரூர் கழகத்தில் ஒரு மண்டபத்தில் நான், மணி அண்ணன், பிரபு அண்ணன் ஒரு 4 பேர் சேர்ந்து ஒரு 20 பேரை கூட்டி ஒரு சின்ன மீட்டிங் போட்டிருந்தோம். அந்த 20 பேரை கூட்டி ஒரு சின்ன மீட்டிங் போட்ட அடுத்த சில நாட்கள்லேயே எங்களுக்கு அரசியல் பிரஷர்கள், எங்கள் மீதான வழக்குகள் எல்லாமே ஆரம்பமாகிவிட்டது. ஆனால் ஒன்று சொல்லிக்கிறேன், சாதாரணமாக ஒரு திமுக கூட்டத்தை கூட்டணும், ஒரு 100 பேரை கூட்டணும்னா ஒருத்தருக்கு 500 ரூபாய் குவார்ட்டரு, கோழி பிரியாணி இதெல்லாம் கொடுத்து ஒரு 100 பேரை கூட்டுறதுக்கு மிகப்பெரிய ஆட்கள் பணி செஞ்சு ஒரு இடத்துல ஒன்று சேர்க்கறதுங்கிறதே ஒரு பெரிய விஷயம். கிட்டத்தட்ட 6:30 மணியிலிருந்து இப்போ மணி 8:30 ஆயிடுச்சு. 2 மணி நேரம் மிக அதிகமாக நீங்கள் அங்கிருந்து 1 கிலோமீட்டர் நடந்து வந்து இங்கே அமர்ந்திருக்கும் என்னுடைய தாய்மார்களை வருக வருக என இருகரம் கூட்டி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். மேலும் என்னுடைய தும்மலப்பட்டியைச் சேர்ந்த சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்பதில், கீரனூர் பேரூர் கழகத்தைச் சேர்ந்த சகோதரர்கள் அனைவரையும் வரவேற்பதில், மேலும் மானூர் ஊராட்சியை சேர்ந்த சகோதரிகளை வரவேற்பதிலும், என்னுடைய கோட்டத்துறை ஊராட்சியை சேர்ந்த சகோதரிகளை வரவேற்பதிலும், என்னுடைய மேல்கரைப்பட்டி ஊராட்சியை சேர்ந்த சகோதரிகள் அனைவரையும் வரவேற்பதில் நான் மிக்க மகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன். ஒரு சிறிய கவிதை, வலியை தாங்குவதுதான் வீரம் என்று சொன்னால் என்னுடைய தாய்தான் உலகத்தில் மிகவும் வீரமான பெண்மணி. ஏனென்றால் என்னை பெற்றெடுக்கும் போது அவள் பெற்ற வலியை இந்த உலகில் எந்த ஆண்மகனும் பெற்றிருக்க மாட்டான். இத்தகைய சகோதரிகள், என்னுடைய தாய்மார்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இருப்பதிலும் எங்களுடைய தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள அனைத்து சகோதரர்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சரி, இப்பொழுது முக்கியமான நிகழ்வுக்கு வந்துருவோம். இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் உள்ள 39 பஞ்சாயத்துகளில் ஒரு பஞ்சாயத்துகளிலும் 20 நபர்கள் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் சொந்தங்களாக நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம். அந்த உருவாக்குவதில் எனக்கு மிகப்பெரிய போர்ப்படை தளபதியாக செயல்பட்ட எங்களது மணிகண்டன் அவர்களுக்கு இந்த நெஞ்சார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்வை மிக பிரம்மாண்டமாக ஏற்பாடு செய்த எங்களுடைய மணிகண்டன் அண்ணன், விக்னேஷ் அண்ணன், வசந்த் அண்ணன், மேலும் என்னுடைய சகோதரர் யுவராஜ், செல்வகுமார் அண்ணன் ஆகியோர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 தளபதியை ஆட்சியில் அமர்த்துவதுதான் எங்களுடைய முக்கிய நோக்கமாக கொண்டு இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்திலிருந்து எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு 2 நாட்களுக்கு முன்னாடி வந்த கருத்து கணிப்பில் 18% தமிழகத்தில் 18% மக்கள், கிட்டத்தட்ட 1,80,00,000 மக்களின் ஒரே தேர்வாக தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும் என்று ஒரு கருத்து கணிப்பில் வந்துள்ளது. இதுவரை தளபதியை பொது நிகழ்ச்சிகளில் அனுமதித்ததில்லை. இதுவரை தளபதியை எந்த ஒரு பொது வழியிலும் ஒரு மேடை போடவோ மீட்டிங் போடவோ அனுமதித்ததில்லை. தளபதி அவர்கள் மக்களை சந்திப்பதில் மிகப்பெரிய சிக்கல்களை இந்த ஆளுங்கட்சி ஏற்படுத்துகிறது. ஒருவேளை தளபதி வராமலே இந்த 18% ரசிகர்களின் ஓட்டை கொண்ட தளபதி அவர்கள் முதல்வராக வேண்டும் என்கிறார்கள். தளபதி வெளியே வந்து பேச ஆரம்பித்து விட்டால் 95% மக்கள் தளபதி தான் வேண்டும் என்று நிச்சயமாக சொல்வார்கள். தமிழகத்தின் திமுகவிலும் அதிமுகவிலும் மற்ற அரசியல் கட்சியிலும் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்கிற குறைந்தபட்சம் 10% ஓட்டுகள் தளபதிக்குத்தான் விழுகும். அது அல்லாமல் பொதுமக்களின் ஓட்டுகளும் இங்கே வரும். நிச்சயமாக 2026 நம்முடைய தளபதி அவர்கள் ஆட்சியை பிடிப்பார்கள் என்று கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன்.
நிறைவு செய்வதற்கு முன்னால் இந்த நிகழ்வு ஒரு ஆரம்பமே என்பதையும், இந்த நிகழ்வை விட மிகப்பெரிய நிகழ்வுகள் இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் நடக்கத்தான் போகின்றன. இன்று 500 பேரை நாங்கள் கூட்டி ஒரு கூட்டம் நடத்தி இருக்கிறோம். நாளை 5000 பேரை கூட்டி இதைவிட மிக பிரம்மாண்டமாக ஒரு நிகழ்வை இதே தொப்பம்பட்டி ஒன்றியத்தில் நடத்தி காட்டுவோம் என்பதை இந்த இடத்தில் கூறியவனாக என்னுடைய உரையை நிறைவு செய்து வாய்ப்பளித்த அனைவருக்கும், மேலும் கள்ளுத்துறை ஊராட்சியை சேர்ந்த என்னுடைய சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பரிசுவாலயம் பகுதி விக்ரமண்ணன் அவர்களுக்கு செயலாளர் அண்ணன் சால்வை அணிவிப்பார். அடுத்தபடியாக தும்பலப்பட்டி அண்ணன் ஆத்தியப்பன் அவர்களை சிறு உரையாற்ற அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். முதலாவதாக ஊர் பொதுமக்களுக்கும் கழக தொண்டர்களுக்கும் தோழர்களுக்கும் தலைவர்களுக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்பொழுது இந்த நேரத்தில் நான் கேட்க வேண்டிய கேள்வி என்னவென்றால், இது எதற்காக வந்த கூட்டம்? மதுவிற்காக வந்த கூட்டமா? இல்லை மாமிசத்திற்காக வந்த கூட்டமா? இல்லை பணத்திற்காக வந்த கூட்டமா? எதற்குமாய் வந்த கூட்டம் இல்லை. ஒரு நியாயம் கேட்டு வந்த கூட்டம் இது. ஒரு நீதி கேட்டு வந்த கூட்டம் இது. மக்களை இந்த ஊரில் மட்டுமல்ல அனைத்து ஊர்களிலும் இத்தனை கூட்டம் சேருகிறது என்றால் நமது தமிழக ஆட்சியின் நிலை என்ன? ஐயா, தமிழ்நாடு ஆட்சி அமைப்பு சீராக இருந்தால் இத்தனை கூட்டம் ஒரு அரசை எதிர்க்க வேண்டிய முதல் காரணம் என்ன என்று மக்கள் அனைவரும் நீங்கள் சரியாக சிந்திக்க பார்க்க வேண்டும். முதலாக நான் கேட்கின்ற கேள்வி என்றால், பணம் கொடுத்தால் ஓட்டு, தயவு செய்து அதை அனைவரும் மறந்து விடுங்கள். தளபதிக்காக தான் ஓட்டு. நம்ம வைக்க போற டிஎம்கேக்கு ஓட்டு. நீங்க அதை மக்கள் மனதில் நீங்க வச்சுக்கணும். ஐயா, ஒரு நாள் 500 ரூபாய்க்கு ஆசைப்படுறீங்களே, ஒவ்வொரு 100 ரூபாய்க்கு ஒரு ஆட்சியை நீங்க விற்கிறீங்க. உண்மையா பொய்யா? நீங்க சொல்லுங்க மக்களே, உண்மையா பொய்யா? அந்த 500 ரூபாய் வாங்கிட்டு 5 வருஷம் நீங்களே உங்களை வித்துறீங்க. பஸ்ல ஃப்ரீயா போறீங்க, பாதுகாப்பு இருக்கா? பாதுகாப்பு இருக்காயா? பஸ்ல ஃப்ரீயா வரவங்க மதுவை வித்து அந்த பாப்பா சொன்ன மாதிரி உங்களை பிரச்சனை உண்டாக்குறாங்களா இல்லையா? அதுக்கு பேசாம நீங்க காசு கொடுத்தா கௌரவமா போயிட்டு கௌரவமா வரலாம். நான் சத்தியமாக சொல்கிறேன், இலவசமாக போற பேருந்துகளில் கண்டக்டர்கள் கூட, பெண்களே நீங்கள் மனதை தொட்டு சொல்லுங்கள், கண்டக்டர் கூட உங்களை மதிக்கிறாரா? மதிக்கிறார்களா இல்லையா? உங்களை நீங்கள் நேற்று பார்த்து சொல்லுங்கள். மாசம் 1000 ரூபாய் கிடைக்குது, இல்லை நான் சொல்லல. 1000 ரூபாய் முக்கியமா, பெண்களுக்கு ஒரு மதிப்பு முக்கியமா? இங்க பாருங்க, நம்ம தளபதி வெற்றி கழகத்தில், தமிழக வெற்றி கழகத்தில் நம்ம தளபதியோட அரசுல பெண்கள் தான் முன்னுரிமை, பெண்களுக்கு தான் முன்னுரிமை என்று சொன்ன ஒரே நமது தலைவர் எங்கள் தளபதி. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், பணத்திற்கு யாரும் அடிபணிய வேண்டாம். இந்த ஊர் மட்டும் இல்ல, அதாவது தமிழ்நாட்டிலேயே, அதாவது எப்படி சொல்றதுன்னா, காசுக்காக ஓட்டு போட்டு நீங்க பெரியவங்க பிரச்சனை இல்லையாப்பா, இளைஞர்களை நீங்க யோசனை பண்ணி பாருங்க. அப்பா அவங்க சொன்னாங்கப்பா, நீங்க போக கூடாதப்பா, நீங்க பெரியவங்க நீங்க போயிருங்க. சின்ன வர்ற வாலிபர்களுக்கு எல்லாமே தெரியும், நம்ம நாட்டு நடப்பு என்னன்னு தெரியும், இங்க விற்கிற விலைவாசி என்னன்னு தெரியும், ரேஷன் என்ன நல்ல பொருள் கிடைக்குதுன்னு தெரியும், கெட்ட பொருள் கிடைக்குன்னு தெரியும். அதுவே கிடைக்காம போறது கூட நம்ம இளைஞர்களுக்கு தெரியும். பெரியவங்க நீங்க சலிச்சுக்கிறீங்க, இளைஞர்கள் என்ன பண்ணுவாங்க? வீட்டை போய் சொன்னா பிடித்தாண்டா இருக்கு, நம்ம என்னடா பண்றது அப்படிங்கிறாங்க. இப்படி ஏங்கி வீங்கி ரத்தம் கொதித்து போய் இருக்கும் நிலையில, ரத்தம் கொதித்த நேரத்தில் யாருதான் நம்மளுக்கு சரியான ஆட்சி கிடைக்கும்? இந்த 500 ரூபாய்க்கு மானம் கட்டு போய் 500 ரூபாய்க்கு 5 வருஷம் அடைய வச்சுட்டோமே, இந்த நம்ம அப்பா நம்ம அம்மா நம்மளை அடைய வச்சு நம்மளை அடைய வச்சு பாக்குறாங்களே, இது நியாயமா? அப்படின்னு ஒவ்வொரு உறுப்பையும் ஒவ்வொரு இளைஞரும் கொதித்து எழுந்தார்கள். அப்படி எழுந்து கொண்டிருந்த பொழுதுதான் ஒரு உச்சியிலே மின்னல் போல் மின்னல் வெடித்தது போல் புயல் கிடைத்தது போல் எங்கள் தளபதி வந்தார். அத்தனையாவும் எங்கள் தளபதி வந்தார். இப்ப சொல்றாங்க, நீ ஏன்டா அங்க போற அப்படின்னு. அத்தனை வயசா அம்மா அப்பா, எங்க அம்மா அப்பா இருந்து இவங்க அம்மா அப்பா அத்தனை பெருசுன்னு சொன்னாங்க. இப்ப கூட தெருக்கோடியில் உட்கார்ந்து இவனுங்க என்ன பண்ண போறானுங்க அப்படின்னு தான் பேசிட்டு இருக்காங்க. ஏன்னா 4 பேர் வந்தானுங்க, ஆட்டம் போட்டானுங்க. ஐயா நீங்க குடிச்சிட்டு தான் ஆடுவீங்க. ஐயா நீங்க ஆட்டம் போறதுக்கே நீங்க ஒரு கோட்டை கொடுக்கணும். இது கோட்டருக்காக ஆட்டம் இல்ல, எங்க நீதிக்கான ஆட்டம்.
இது நீதிக்கான ஆட்டம் இல்லை. 15 வருஷம் ஆட்சியில எங்க ஏமாத்துறீங்களே, அதெல்லாம் நாங்கெல்லாம் அடித்து நொறுக்க எங்கள் தமிழகம் நல்ல வழிக்கு செல்ல போகிறது என்று ஒரு மன சந்தோஷம் ஆடின ஆட்டம் கிடையாது. நீங்க நினைக்கிற ஆட்டம் கிடையாது. இது நீங்க நினைக்கிற ஆட்டம் கிடையவே கிடையாது. ஒருத்தருக்கும் இங்கு மது கிடையாது, மாம்சம் கிடையாது. இன்னையிலிருந்து நமக்கு விடிவு காலம் பிறக்குதே என்று கிடைக்கக்கூடிய ஆட்டம், பெண்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்க போகுது ஒரு சந்தோஷத்துல ஆட்டம் ஆடின ஆட்டம் தான் தவிர வேற எதுவுமே கிடையாது. ஆனால் அதனால் தான் சொல்கிறேன், இனி வரும் 2026 தேர்தலிலே அனைவரும் நீங்க காசு வாங்குங்க, வாங்காம போங்க, என்னவா பண்ணுங்க, பலபடிய மனசுல நினைச்சுங்க. நம்ம தமிழக வெற்றி கழகம் வெற்றியோடு இருக்கு, நமக்கு இனிமேல் நல்லதே நடக்கும் என்று சொல்லி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகம், தளபதி விஜய், தமிழக வெற்றி கழகம், தமிழக வெற்றி கழகம். நன்றி 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 நன்றி. அடுத்தபடியாக ஒட்டஞ்சத்திரம் மாவட்ட செயலாளர் அவர்கள் சாலை ஓட்டுகிறார். அடுத்தபடியாக பழனி நகரம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இணைச் செயலர் அண்ணன் விஜய் சிவான் அவர்களை பேச அழைக்கின்றோம். பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், அன்பு தாய்மார்களுக்கும், தளபதியின் சொந்தங்களுக்கும், நமது உடன்பிறவா சகோதரர்களுக்கும், நமது கழக தோழர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி ஒரு நிகழ்ச்சியை நடத்திய நமது மணிகண்டன் மற்றும் தொப்பம்பட்டி ஒன்றிய அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். 2026 நமது அண்ணனை அரியணை ஏற்றுவதற்கு நமது அனைவரும் இணைந்து உறுதுணையாக இருந்து செயல்படுவோம் என உறுதியளித்துக் கொண்டு மற்றும் அனைவரையும் சிறப்புடன் செயல்படுமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். மேலும் நமது மாவட்ட செயலாளர் ரொம்ப பேச இருப்பதால் நான் இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். ஒட்டஞ்சத்திரம் நகர தலைமை அண்ணன் குருவாரன் அவர்களை பேச அழைக்கின்றோம். பிறப்பற்குள் எல்லாம் இருக்கும் என்பதை தளபதி அவர்கள் சொல். பிறப்பால் அனைவரும் சமம். திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் தொகுதி தொப்பம்பட்டி ஒன்றியம் இந்த ஊராட்சியில் மிகவும் நமக்கு ஒரு பெரிய சக்தியாக உருவெடுத்திருக்கும் கல்துறையின் பெண்மணிகளுக்கும் இளைஞர்களுக்கும் அனைவருக்கும் என் முதற்கான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தொப்பம்பட்டி ஒன்றியத்தின் மிகவும் முக்கியமாக 2026 சட்டமன்ற தொகுதியின் ஓட்டு வங்கியானது நம் தமிழக வெற்றி களத்தில் அதிகமாக முன்னேறி கொண்டே இருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த இளைஞர்களும் பெண்மணிகளும் தாய்மார்களும் நம் கழகத்தில் உள்ள உறவுகளோடு அன்போடு கழகத்தின் பணிகளையும் மக்களின் குறைகளையும் அடுத்தடுத்து எடுத்து மக்களிடம் கூறும்போதுதான் சில விஷயங்கள் வெளிப்படையாக புரிகிறது. அது மட்டுமின்றி இங்கே பல ஊராட்சிகளில் சில குறைபாடுகள் மற்றும் நிறைகள் அனைத்தும் நம் தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அனைத்துமே எழுதப்பட்டு நாம் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கார்த்திக் ராஜா அவர்கள் தலைமையில் நம் கழகத்தின் பொதுச் செயலாளர் அவர்களுக்கு முடிந்த பொதுக்குழு கூட்டத்தில் நம் தொகுதியில் உள்ள பிரச்சனைகள் அனைத்தையும் நம் கார்த்திக் ராஜா மாவட்ட செயலாளர் அவர்கள் கொடுத்துள்ளார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்று மட்டும் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். தளபதி அவர்கள் 50 வயதை நிறைவேற்று கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். வருகின்ற ஜூன் 22 என்பது தளபதியின் 51வது பிறந்த நாள். அவர் சினிமா துறையில் செய்த சாதனைகள் என்றும் நாம அனைவரும் சொல்லப்பட வேண்டியதில்லை. இன்னைக்கு மக்களுக்காக ரூபாய் 250 கோடி சம்பளத்தை உதறிவிட்டு இன்று மக்கள் பணியை செய்ய மிக விரைவில் இன்று 25 நாட்கள் மட்டுமே
மாவட்டம் வாரியாக தொகுதி வாரியாக மக்களை சந்திக்க உங்களிடம் தளபதி வருகிறார். தமிழகத்தின் வெற்றி கழக தலைவர் தளபதி வருகிறார். கழகத்தின் தலைவர் பொதுச் செயலாளர் வருகிறார். இன்றொன்றும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஜூன் 22 என்பது தளபதியின் பிறந்தநாள். அது மட்டுமின்றி தமிழ்நாடு முழுவதும் முன்னாள் மாவட்ட தலைவர்கள், ஒன்றிய நகர தலைவர்கள் மக்களுக்கு முடிந்த வரை செயல்பாடுகளையும் உதவிகளையும் செய்து பணியாற்றி கொண்டு வந்திருந்ததுதான் மக்கள் இயக்கம். மக்கள் இயக்கமாக இருந்துதான் இன்று பார்த்தீங்கன்னா கட்சி ஆரம்பித்து தமிழக வெற்றி கழகமானதும் 50வது பிறந்தநாள் அன்று தளபதியின் பிறந்தநாளை கொண்டாடும் போது ஒரு சின்ன நிகழ்வானது தளபதி அவர்கள் அனைவரும் பிறந்தநாள் விழாவை கொண்டாட வேண்டாம் என்று சொன்னார். இன்று வருகின்ற ஜூன் 22 அன்று 51வது பிறந்தநாளை முன்னிட்டு அனைத்து மாவட்டங்களிலும் ஒன்றியம், நகரம், பேரூர் மக்கள் எதிர்பார்க்கும் அளவிற்கு மக்களின் சேவைகளையும் பணிகளையும் நம் கழக நிர்வாகிகள், மாவட்ட தலைவர்கள், மாநில தலைவர் அண்ணன் புஷியானந்தன் அவர்களும், கழகத்தின் பொதுச் செயலாளர் புஷியானந்தன் அவர்களும், கழகத்தின் தலைவர் தளபதியார் அவர்களின் இணைந்து மொத்தமாக குறைகள் அனைத்தும் மக்களுக்காக நிறைவேற்றப்படும் என்பது இந்த நேரத்தில் பதிவு செய்யப்படுகிறேன். வருகின்ற 2026 தளபதி அவர்கள் ஆட்சி அமைத்ததும் இந்த ஜூன் 22 ஆனது மக்களின் சேவை நாளாக மாற்றப்படும் என்பதை இந்த நேரத்தில் நான் கடமை செய்யப்படுகிறேன். மேலும் வாய்ப்பளித்ததற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அன்புக்குரிய அண்ணன் கார்த்திக் ராஜன் அவர்களை சிறு உரையாற்ற அழைக்கின்றேன். தமிழக வெற்றி கழகம் திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றியம் பேரிச்சிப்பாளையத்தில் இன்று ஒன்று கூடியிருக்கும் தாய்மார்களுக்கும் பொதுமக்களுக்கும் என் முதற்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் இந்த கொடியேற்று விழாவை ஏற்பாடு செய்த ஒன்றிய நிர்வாகிகளுக்கும் மற்றும் கழக தோழர்கள் அனைவர்களுக்கும் என்னோட வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு கொடியேற்று விழா அப்படின்றதுக்கு வந்த மாதிரியே எனக்கு ஒரு தெரியல. ஏதோ எப்படி சொல்ல, ஒரு குட்டி மாநாடுக்கு வந்த மாதிரி இருக்கு எனக்கு. ஆக்சுவலா எனக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இங்க இருக்க தலைமை நிர்வாகிகள் வந்து என்னை சந்திச்சாங்க. இந்த மாதிரி நாங்கள் கொடியேற்றோம், நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னாங்க. சரி, என்ன நம்ம கொடியேற்ற போகிறோம், ஒரு அரை மணி நேரம் போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு தான் நான் வந்தேன். இங்கே வந்து பார்த்தா ஒரு 2 கிலோமீட்டர் தொலைவில் எல்லா பேரும் நின்று அவ்வளோ வரவேற்பு கொடுத்து என்னை வர வச்சு எனக்கே உண்மைக்கும் ஒரு பூரிப்பாக இருக்கு. ஆக்சுவலாக இப்போ எனக்கே இவ்வளோ வரவேற்புனா, நாளைக்கு இந்த தொகுதிக்கு தளபதின்றவர் வருவார். அப்போ இங்கே எப்படி இருக்கும் இந்த இடம்? நம்ம தளபதி வந்து ஒரு படத்தில் ஒன்று சொல்லுவார். என்ன சொல்லுவார்னு கேட்டிங்கன்னா, எதிர்ப்பு எங்கே இருக்கோ அங்கே சிக்ஸர் அடிச்சு சென்ட்ரலில் சேர் போட்டு உட்காரதான் என் பாலிசின்னு சொல்லுவார். எனக்கு இந்த ஒட்டஞ்ச கட்டை பார்க்குறப்ப எனக்கு அப்படி தான் தோணுது. ஆக்சுவலாக எவ்வளோ அடக்குமுறைகள் எனக்கு நீங்கள் அடக்க தான் முடியும், ஆனால் ஒருபோதும் இல்லை தடுக்க முடியாது யாராலையும். எல்லாரும் சொல்றாங்க இவங்க எல்லாம் இளைஞர்கள் கூட்டம், சின்ன பசங்க அப்படின்னு. 1949 அறிஞர் அண்ணா ஆரம்பிச்சப்ப அவரு கூட இருந்தவங்களும் இளைஞர்கள் கூட்டம் தான். இதே மாதிரி ஆட்கள் தான் இங்க இருந்தாங்க எல்லா பேருமே. உங்களோட கழகம் என்ன இதுல இருந்து தனிப்பட்ட முறையில புதுசா இருக்க போகுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எடுத்துக்காட்டு என்ன நீங்க கேட்டீங்கன்னா, எங்க கழகத்தை பொறுத்தவரை 2 கொள்கை தலைவர்கள் பெண்மணிகள். எந்த ஒரு கட்சியிலும் இது மாதிரி ஒரு இது கிடையாது. 2 கொள்கை தலைவர்களும் பெண்கள். நிர்வாக பொறுப்பு ஆண்களுக்கு நிகராக பெண்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று கூறிய ஒரே தலைவர் என்னோட தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன்.
எங்களோட கழக பொறுப்பு நீங்க அவரோட கட்டமைப்புன்னு நீங்க பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு நிகரான பொறுப்பு பெண்களுக்கும். இன்னைக்கு 107 மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால் அதில் 12 பேர் பெண்மணிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இங்க இன்னைக்கு ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்று பாராமல் எல்லா பேருமே நீங்க வந்திருக்கீங்க. இதெல்லாம் நான் வரேன்றதுக்காகவோ இல்ல இவங்களுக்காகவோ இல்ல, தளபதின்ற ஒரு முகத்துக்காக தான் நீங்க எல்லா பேருமே இந்த இடத்துல ஒன்று கூடி இருக்கீங்க. எண்ணி 2 மாதம் சொல்றவங்க சொல்லட்டும், கத்துறவங்க கத்தட்டும், கேலி செய்யறவங்க கேலி செய்யட்டும். 2 மாதத்துல இங்க ஒரு இறங்குவாரு. அப்ப தெரியும் ஒட்டஞ்சத்திரம் யாரோட கோட்டை என்பது. அப்போ தெரியும் இந்த இடத்துல. அதாவது இங்க நான் நிறைய பேசணும் எதிர்பார்த்தேன். ஆனா ஒவ்வொருத்தவங்க அந்த ஒரு சகோதரியா இருக்கட்டும், சகோதரா இருக்கட்டும், எல்லாமே நான் பேசினது எல்லாத்தையுமே அவங்க பேசிட்டாங்க. இங்க நம்ம எப்படி சொல்லணும், குறை கூறிக்கொண்டு ஒரு அரசியல் நம்ம விமர்சனம் செய்யறன்றது கிடையாது. நமக்கு என்ன தேவையோ அதை முறையாக பெற்றுக்கொண்டு நமக்கான பாதையில் செல்லணும். என்னோட பொதுக்குழுவில் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒட்டஞ்சத்திரம் தொகுதியில் என்னென்ன பிரச்சனை இருக்கு என்பதை ஒன்றிய நகர் நிர்வாகிகள் கேட்டறிந்து தளபதி 3 நாம் இன்மை சமர்ப்பித்து தான் இங்கே வந்திருக்கிறோம். இன்னும் 6 மாத காலங்களில் என்னென்ன மாற்றங்கள் நடக்க போகுது என்பதை நீங்கள் பார்க்கத்தான் போகிறீங்க. நாங்கள் சொல்வாதிகள் இல்லை, செயல்வாதிகள். நான் ரொம்ப நேரம் பேச விரும்ப, எல்லா பேரும் உட்காந்துருக்கீங்க. நீங்க எப்படா என்ன இந்த சேலை கொடுக்குற ஃபங்க்ஷன் ஆக்சுவலா, அதனால என்னோட உரையை நான் முடிச்சிடுறேன் சீக்கிரமா. ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பூத்துல இருந்து எல்லாத்துக்குமே இந்த கழக நிர்வாகிகள் உழைத்த உழைப்பை நீங்க பார்த்தீங்கன்னா இரவும் பகலுமா உழைத்தார்கள். என் கூட இருந்து சும்மா சொல்லல, இரவும் பகலுமாக அவ்வளோ தூரம் தளபதி என்ற முகத்திற்காக அவங்க வீட்டு ஃபங்க்ஷனா இருக்கட்டும், ஒரு நல்லது கெட்ட இதெல்லாம் விட்டுட்டு தளபதிக்காக உழைத்த ஒரு கூட்டம் எங்க தளபதியோட இந்த தமிழை வெற்றி கழகம் கூட்டம் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்து கொள்கிறேன். எங்களுக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு எதுவுமே கிடையாது. இந்த ஜாதி மதம் எல்லாம் எதுவுமே கிடையாது. பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எல்லா பேரும் பிறப்பாலும் சமம். அதுதான் இந்த இடத்துல இருக்குது. இன்னைக்கு எனக்கு 30 வயசு. 30 வயசுல எந்த கட்சியில ஒரு மாவட்ட செயலாளர் இருக்க மாட்டாங்க. நான் இருக்கேன். உழைப்பு, தளபதி சொன்ன உழைப்பு, தளபதிக்காக உழைத்தனால்தான் இன்னைக்கு இத்தனை பேர் இங்க எல்லா பேருமே உட்கார்ந்துருக்காங்க. இங்க இருக்கவங்க யாருமே பணக்காரங்களோ அப்படியே ஹெலிகாப்டர்ல இறங்கினவங்களோ கார்ல இறங்குறவங்களோ கிடையாது. தளபதிக்காக அன்று முதல் இன்று வரை உழைத்தவர்களுக்கு மட்டுமே பதவி என்று கூறிய ஒரே தலைவர் எங்கள் தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு மாற்றம் கண்டிப்பாக மாறும். நான் சொல்வதை போலதான், எதையுமே நாங்கள் சொல்ல போறதில்லை, செஞ்சுதான் காட்டுவோம். ஒட்டஞ்சத்திரத்துக்கு எப்படி சொல்றது, ஒரு காப்பு கட்டியாச்சு. இனி அடுத்து தளபதி கரெக்டா இன்னும் 2 மாசத்துல வருவாரு. இங்க நடக்க போற எல்லா மாற்றத்துக்கும் ஒரு விடை நமக்கு விரைவில் கிடைக்கும் என்று கூறிக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க தளபதி, வளர்க தமிழ், தளபதியும் தமிழும் என் அடையாளம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒன்றியத்தில் ஒட்டஞ்சத்திரம் தொகுதியை எம் குட்டிமதன் அவர்கள் எல் தர்மானன் மாவட்ட தலைவராக இருக்கும்போது இங்க பல கிளைகளை ஓபன் செய்து இன்றைக்கு இப்பகுதியில் இந்த கூட்டம் வர ஒரே காரணம் ஒட்டஞ்சத்திரம் முன்னாள் நகர தலைவர் குட்டிமதன் அவர்களுக்கு அண்ணன் கார்த்திகராஜன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். அடுத்தபடியாக இந்நிகழ்ச்சியை கீரனூர் பேரூராட்சி மின்னலன் அவர்களை வேலைக்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறோம். விழாவை சிறப்பித்து இவ்விழாவை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் அண்ணன் எஸ் மணிகண்டன் அவர்களுக்கு சால்வை அணிவிப்பார் மாவட்டம் அண்ணன். அடுத்தபடியாக மேற்கு
திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றிய செயற்குழு உறுப்பினர் பி விக்னேஷ். இவ்விழாவை முழுமையாக சிறப்பாக செய்து நடத்திய பி விக்னேஷ் அவர்களுக்கு மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் சாலை போத்திக் கொண்டிருக்கிறார். அடுத்தபடியாக தொப்பம்பட்டி ஒன்றிய தலைமை அண்ணன் சின்னானன் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட தொப்பம்பட்டி ஒன்றிய யுவராஜ் என்கிற கருப்புசாமி அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் பி வசந்தகுமார் அவர்களை அழைக்கின்றோம். அடுத்தபடியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்டம் தொப்பம்பட்டி ஒன்றிய செல்வகுமார் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கல்லுத்துறை புதூரின் கோட்டத்துறையின் பகுதி தலைமை பழனிக்குமார் அவர்களுக்கு கழக செயலாளர் திண்டுக்கல் மேற்கு மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். வசந்தன் அவர்களுக்கு மாவட்ட செயலாளர் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். கழக பேச்சாளர் அண்ணன் கௌதமண்ணன் அவர்களுக்கு சால்வை அணிவித்து மகிழ்ப்பார். மகளிர் அணி சிவகாமி செல்வகுமார், மஞ்சுளாதேவி ஜெகதீஷ். பழனி மகளிர் அணி அக்கா ஜெயலட்சுமி அக்கா வாங்க. பழனி மகளிர் அணி அபிநயா. அடுத்து சிறப்பாக உரையாற்றிய கல்துறை புயல் கோகிலவாணி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அடுத்தபடியாக அடுத்து சுமன், மேல்கடப்பட்டி சுமன், வெங்கடேஷ், தும்பலப்பட்டி தர்மானன் அவர்களுக்கும் சிறப்பாக பேசிய ஆத்தியப்பன் அவர்களும் கேட்கப்படுகிறது. அடுத்து பழனி நகர அண்ணன் மிதுனன் அவர்களை தொப்பம்பட்டி மேற்கொண்டிய எஸ் மணியண்ணன் அவர்கள் தற்போது பழனி நகர தலைமை மிதுனன் அவர்களுக்கு சால்வை அணிவித்துக் கொண்டிருக்கிறார். அடுத்து ஒட்டுநர் நகர தலைமை குருவருணன் அவர்களுக்கு சால்வை அணிவிக்கும். அடுத்தபடி இளைஞரணி பிரவீணன் அவர்களை மாவட்ட தொண்டரணி அமைப்பாளர் அண்ணன் வலசனன் அவர்களை மேடைக்கு வைக்கின்றோம். அடுத்தபடியாக பழனி நகர திண்டுக்கல் மேற்கு மாவட்ட இணைச் செயலர் அண்ணன் விஜய் சிவானன் அவர்களுக்கு தொப்பம்பட்டி ஒன்றிய மணியண்ணன் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். தொண்டரணி அமைப்பாளர் வலசனன் அவர்களை தொப்பம்பட்டி மேற்கொண்டிய பி வசந்தகுமார் அவர்கள் மாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். பழனி நகர பாலன் அவர்களை மாவட்ட செயற்குழு உறுப்பினர் பாலனன் தொப்பம்பட்டி மேற்கொண்டிய மணிகண்டன் அவர்கள் சாலை அணிவித்து மரியாதை செய்கிறார். பழனி நகர அண்ணன் இக்பால் அண்ணன் தொப்பம்பட்டி மேற்கொண்டிய
பி விக்னேஷ் அவர்கள் சால்வை அணிவித்து மரியாதை செய்கிறார். நான் கேமரா பாருங்க. பழனி நகர நிர்வாகிகள் அண்ணன் மாரிமுத்து, அண்ணன் முத்துப்பாண்டி, இவ்விழாவிற்கு உறுதுணையாக இருந்து மாற்றுக் கட்சியிலிருந்து டிவி இணைந்த எங்கள் ஆதிர் அண்ணன் அமானுல்லா அவர்களை சால்வை அணிவித்து மாவட்ட கழக செயலாளர் அவர்கள் மாலை சால்வை அணிவித்து மரியாதை செய்வார். அடுத்தபடியாக திண்டுக்கல் மேற்கு மாவட்ட செயலாளர் அண்ணன் கார்த்திகராஜன் அவர்கள் மகளிருக்கான இலவச சேலையை வழங்குவார். பெண்களுக்கு முக்கியம் தவம் கொடுக்கும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் தமிழகத்தில் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் தான். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. கேமரா பாருங்க. அனைவருக்கும் அன்னதானம் தயாராகி உள்ளது. அனைவரும் உணவு அருந்திவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அனைவரும் உணவு அருந்திவிட்டுத்தான் செல்ல வேண்டும். அனைவரும் கீழே வெயிட் பண்ணவும். வாழ்க தமிழகம், வளர்க தமிழக வெற்றி கழகம். எல்லாமே கேமரா பக்கம் அப்படியே அப்படியே ஒரு போட்டோனே
விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கழக தலைமை நிர்வாகிகள் அனைவருக்கும் தொப்பமட்டி ஒன்றிய பேச்சுவாளையம் கிளை சார்பாக நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். எப்போது கொடியேற்று விழா வைத்தாலும் தாங்கள் கூப்பிட்ட குரலுக்கு கொடியேற்ற வருகை தரும் எங்கள் மேற்கு மாவட்டமே பின்னாடி கூட வச்சு விழாவிற்கு வருகை தந்துள்ள அனைத்து கழக உடன்பிறப்புகளும் கழக தலைவர்களும் கழக நண்பிகளும் அனைவருக்கும் பேச்சுவாளையம் கிளை எல்லாம் கேமரா பார்க்கலாம். இங்க கேமரா பாருங்க ஒரு செகண்ட். அப்படியே மெதுவா 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 சைடுல மெதுவா சைடுல போங்க. மெதுவா சைடுல ட்ரெயின்ல மெதுவா மெதுவா அந்த இடத்துல காமெடி பண்றீங்க நீங்க. ஆமாமா நோட்டு புக் வேற சொன்னா நோட்டு புக் எடுத்து சொல்லிடுவோம். அப்படியே இங்க பாருங்க கேமரா பாருங்க. ரெடி கொஞ்சம் கம்மியா பண்ணுங்க. மொத்தமாக இருந்தாலும் உள்ளே இறங்கிருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இங்க பாருங்க. அப்படிங்க பாருங்க. கேமரா பாருங்க. ரெடி எல்லாம் கேமரா பார்க்கலாம். இங்க பாருங்க. அப்படியே இருங்க. அப்படியே இங்க இந்த கேமரா பாருங்க. ரெடி ஸ்மைல். இறுதியாக இலவச நோட்டு பேனாக்கள் வழங்கப்படுகிறது. ஆங்காங்கே உள்ள குழந்தை செல்வங்கள் அனைவரும் மேடைக்கு வரவும் இலவசமாக நோட்டு பேனாவை நமது மேற்கு மாவட்ட செயலர் கரங்களால் வழங்க உள்ளதால் குழந்தை செல்வங்கள் மேடைக்கு வரவும் குழந்தை செல்வங்கள் அனைவரும் நோட்டு பேனா வாங்க வரும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது.
வரிசையாக நின்று யுவராஜ் அப்படியே வாகனங்கள் அப்படியே வரிசை இறங்கிருங்க. வாகனங்கள் அப்படியே கொஞ்சம் அப்படியே இறங்கிருங்க. தங்கங்களை இறங்குங்க. கல்விக்கு முன்னுரிமை கொடுக்கும் ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம்தான். கடந்த 20-25 வருடங்களாக நமது தளபதி அண்ணன் அவர்கள் கல்விக்கு செய்த சேவைகளை எண்ணி பார்க்க கூட முடியாது. அரிசியாக நின்று மாவட்ட அண்ணன் கரங்களால் குழந்தை செல்வங்கள் நோட் பேனாவை வாங்கி செல்லவும், அனைவருக்கும் உணவுண்டு உணவு அருந்திவிட்டு செல்லவும், சேலை வாங்கும் பெண்கள் தயவு செய்து லைனில் நிற்கவும். கேமரா பாருங்க. கடை முடிட்டீங்க. அப்படியே கேமரா பாருங்க. அனைவரும் வரிசையா நின்று இலவச சேலைகளை வாங்கி செல்லவும். அப்படியே கேமரா பாருங்க. ராம எடுங்க. கேமரா பாருங்க.
கண்ண போட்டீங்க ஒரு நிமிஷம். கேமரா பாருங்க. அனைவரும் வரிசையாக நிற்கவும் தயவு செய்து. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. பாட்டு சாரதே அடை கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. செல்வண்ணா மேல போங்க. கேமரா பாருங்க. எல்லாத்துக்கும் வாங்கிட்டியாப்பா? ரோட்ல வாங்கியாச்சா? முன்னாடி வாங்க. எல்லாம் அப்படியே கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. பாப்பா கொஞ்சம் தள்ளிக்கிங்க வா. எங்க போறா? கேமரா பாருங்க. அப்படியே கேமரா பாருங்க. எல்லாம் கேமரா பாருங்க. அப்படியே கேமரா பாருங்க. கேமரா பாருங்க. கேமரா பாருங்க.